பொதுவாகவே இந்த சர்க்கரை நோய் வந்ததுன்னா, 3 விஷயங்கள் நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். நெறைய பேஷண்ட்க்கு சுகர்னா, சுகர் மட்டும் கிடையாது. சர்க்கரை நோய் வந்ததுக்கப்புறம், அதனால வரக்கூடிய 3 மாதத்துக்குள்ளேயே அதிகமா 5, 6 கிலோ வரைக்குமே உடல் எடை வந்து குறைஞ்சிருக்கிற மாரி தெரியும். இன்னும் ஒரு சிலருக்கு உடல் பருமன் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும். ஈஸியா நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைக்க முடியும். ஒவ்வொருத்தருக்கும் எந்த ஸ்டேஜ்ல இருக்கிறாங்கன்றத பார்த்து அந்த சிகிச்சைகள் எடுக்கும்போது, சித்த மருத்துவத்தில் நம்ம கிளினிக்ல வரக்கூடிய நெறைய நபர்கள் சர்க்கரை நோயிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமாக இருக்காங்க. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். இன்றைய காலகட்டத்தில் சர்க்கரை நோய் பெரும்பாலும் நிறைய பேருக்கு இது பெரும் தொல்லையாக தான் இருக்குன்னு சொல்லலாம். சர்க்கரை நோய் இருந்தால் இதை சரி பண்ண முடியுமா, இல்லை டயட்டில் ரொம்ப ஈஸியாக நம்ம டயட்டில் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. இல்லை ஹெரிடிட்டியாக நமக்கு வந்து சர்க்கரை நோய் வருமா, ஸோ பேரண்ட்ஸ்க்கு இருந்தால் நமக்கும் சர்க்கரை நோய் வருமா, இல்லை வராமலே இதை தடுத்துக்க முடியுமா, இந்த மாதிரியெல்லாம் நிறைய கேள்விகள் வந்து எல்லார் மனசுலையும் இருக்கும். பொதுவாகவே இந்த சர்க்கரை நோய் வந்ததுன்னா 3 விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நம்மளுடைய உணவு முறைகள், டயட். இந்த உணவு முறைகளுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஃபிசிக்கல் உணவு, நம்மளுடைய உடற்பயிற்சியாக இருக்கட்டும், நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அன்றாட லைஃப்பில் எந்த அளவுக்கு நம்ம வந்து உடல் உழைப்பை செலுத்திட்டு இருக்கோம், சாப்பிடக்கூடிய உணவுக்கு ஏற்ற மாதிரி உடல் உழைப்பு இருக்கா, இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக பார்த்தோம்னா மெடிசின்ஸ், அதாவது மருந்துகள். இதில் முக்கியமாக பக்க விளைவுகள் இல்லாத சித்த மருந்துகளை எடுக்கணும். ஸோ இந்த 3 விஷயங்களும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது சர்க்கரை நோயை ரொம்ப எளிமையாக கையாள முடியும். இதில் நம்ம கிட்ட வரக்கூடிய, நம்ம கிளினிக்கில் வரக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே சர்க்கரை நோய் தொடர்பாக வரக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே முழுவதுமாக நம்ம குணப்படுத்துகிறோம். இப்போ நிறைய பேஷண்ட்க்கு சுகர்னா, சுகர் மட்டும் கிடையாது, சர்க்கரை நோய் வந்ததுக்கப்புறம் அதனால் வரக்கூடிய நிறைய நோய்கள், துணை நோய்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுவுமே உடலில் வந்துடுது. இப்போ பெரும்பாலும் ஒரு 30 வயதை கடந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சர்க்கரை நோய் இருக்குது. அப்படி 30 வயதை கடந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு சர்க்கரை நோய் இருந்ததுன்னா, பேசிக்காக நம்ம உடலில் தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்ன, பக்க விளைவுகள் என்ன ஏற்படுது அப்படின்னா, அதிகமான ஒரு டயர்ட்னஸ் தெரியுது. ஸோ டயர்ட்னஸ் அப்படின்னு சொல்லும்போது, அன்றாடம் நான் செஞ்சிட்ருக்கிற டெய்லி ரொட்டீனாக செய்யக்கூடிய ஒர்க்குமே என்னால் செய்ய முடியலன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு டயர்ட்னஸ் வந்து நம்ம உடலில் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா, அடிக்கடி ரொம்ப பசிச்சுக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ தான் சாப்பிட்டேன், ஒரு 2 ஹவர்ஸ் கூட ஆகலை, திரும்பவும் எனக்கு பசி ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும். அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக யூரினேஷன் போகிறது, யூரினில் வந்து ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்கிறது, இது எல்லாமே ஏற்படும். சிலருக்கு வந்து ஒபிசிட்டி, உடல் பருமன் அதிகரிக்கவோ இல்லை உடல் எடை குறையவோ செய்யலாம். சிலருக்கு நம்ம பார்ப்போம், ஒரு 3 மாதத்துக்குள்ளேயே அதிகமாக 5, 6 கிலோ வரைக்குமே உடல் எடை வந்து குறைஞ்சிருக்கிற மாதிரி தெரியும். இன்னும் ஒரு சிலருக்கு உடல் பருமன் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் இருந்து அதுக்கப்புறம் நாளடைவில் என்ன ஆகும்னா, நம்மளுடைய சுகர் லெவலுக்கு அடுத்து என்ன ஆகுனா, பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிறது, அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ இதை வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து பிளட் டெஸ்ட் பார்த்து அதற்கேற்ற ஹெர்பல் மெடிசன்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். சுகர் இருந்தால் வாக்கிங் போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அது உண்மையாக? சுகர் இருந்தால் நிச்சயமாக வாக்கிங் போய் தான் ஆகணுமா? வாக்கிங் இல்லாமல் எதற்காக நம்ம அந்த நடைப்பயிற்சின்னு சொல்கிறோன்னா, நம்ம உடலில் இருக்கக்கூடிய பேன்க்ரியாஸ், கணையத்தில் இருக்கக்கூடிய செல்கள் ஆக்டிவேட் ஆகணும். அதுக்கு நம்மளுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வாக்கிங் போக முடியல அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டில் இருந்த மாதிரி எளிய உடற்பயிற்சிகள், யோகாசன பயிற்சிகள், இது எல்லாமே செய்யலாம். அடுத்ததாக எதற்காக அது சொல்கிறோம்? ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எதுக்கு ரொம்ப முக்கியம்? சர்க்கரை நோயாளிகளுக்கு எதுக்கு முக்கியம்னா, நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து நம்ம இதற்குனே சில யோக பயிற்சிகள் எல்லாமே இருக்குது. அந்த பயிற்சிகளை நம்ம சரியாக செய்யும்போது இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து தூண்டப்படுது, இன்சுலின் செக்ரீஷன் நேச்சுரலாக நடக்கும். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய பேருக்கு சுகர் வருவதற்கான முக்கியமான காரணம் உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கிறது தான். ஸோ உடல் உழைப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவுமே ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா, பேசிக்காக இப்போது எனக்கு பார்டர்லைன் டயபிட்டிஸ் இருக்குது. ஸோ அதாவது சர்க்கரை நோய் இப்போ தான் எனக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போது உடனடியாக நம்ம சித்த மருந்துகள் எடுக்கணும். ஸோ நம்ம கிளினிக்கில் சர்க்கரை நோய் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா உடனடியாக அதுக்கான சிகிச்சை முறைகளை கொடுத்துட்டு ஒரு 2 மாதத்திற்குள்ளேயே அதை முற்றிலுமாக குணப்படுத்த முடியும். அந்த அளவுக்கு ஸ்பெஷல் மெடிசின்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போ சர்க்கரை நோய் பொறுத்த வரைக்குமே பார்த்தோம்னா, இதற்குனே தனியான நிறைய மெடிசின்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதில் முக்கியமாக பார்த்தோம்னா, இப்போ
போகர் சித்தர் அருளிய மகாவில்வாதி கற்பம் அப்படின்ற மருந்து இருக்குது. இப்போ பொதுவாகவே வில்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை அதிகமான துவர்ப்பு சுவை மற்றும் ஆன்டிடோட், பெஸ்ட் ஆன்டிடோட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம உடலில் எந்த வகையான நம்ம நச்சு பொருட்கள் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது டாக்ஸின்ஸ் நம்ம பாடியில் இருந்தாலோ அதே மாதிரி சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் வில்வத்துக்கு இருக்குது. ஸோ அதை சரி செய்கிறதுக்கு, அந்த சர்க்கரை நோயை நம்ம சரி பண்ணுறதுக்குமா இந்த மருந்து நமக்கு பயன்படுது. இதை தாண்டி சர்க்கரை நோயாளிகளை நிறைய டிவிஷனில் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ பிலோ 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களோ இல்லை 30லேருந்து 50 வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க, 50 வயதிற்கும் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள், ஒவ்வொருத்தருக்குமே வயதிற்கு ஏற்ற மாதிரி அந்த சர்க்கரையோட அளவை பொறுத்து பிளட் சுகர் எவ்வளோ இருக்கோ, எந்த லெவலில் இருக்கோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா 150 வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் மெடிசின்ஸ் கொடுப்போம். 150 அபவ் 150லேருந்து ஒரு 300 இருக்குன்னா அதற்கான மெடிசின்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் லெவல், நம்மளுடைய பல்ஸ் ரீடிங்கை பார்த்துட்டு தான் நம்ம வந்து மெடிசன்ஸாக கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி ரெகுலராக மெடிசன்ஸ் அண்ட் டயட்டை நம்ம வந்து கரெக்டாக சொல்வோம். அதை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமான ஒரு மாற்றம் நிறைய பேருக்கு தெரியுது. அது மெடிசன்ஸே இல்லாத, பக்க விளைவுகள் இல்லாத, வேறு எந்த மருந்து சிகிச்சை முறைகளும் இல்லாமல் முற்றிலுமாக சர்க்கரை நோயிலிருந்து வெளிவருவதற்கு சித்த மருந்துகள் நமக்கு நல்லாவே உதவி செய்யுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி உணவு முறையில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா, உணவு முறையை பொறுத்த வரைக்கும் சர்க்கரை நோயினாவே நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அதிகமாக ஸ்வீட்ஸ் சாப்பிடாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதிகமான இனிப்பு சுவை இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம சாப்பிடக்கூடாது. உணவில் வந்து அது டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது நல்லது. இரவு நேரம் ரொம்ப நேரம் கண் விழித்திருந்து லேட் நைட்டில் ஃபுட் எடுக்கிறது, இது எல்லாமே டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது நல்லதாக இருக்கும். அதுக்கப்புறம் உணவு முறையில் நிறைய ஆயில் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ், அதுக்கப்புறம் மைதா சார்ந்த உணவுகள். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, சர்க்கரை நோயாளிகள் அரிசி உணவே சாப்பிடக்கூடாது, கோதுமை மட்டும்தான் சாப்பிடணுமா அப்படின்லாம் கேட்பீங்க. அப்படி கிடையாது. அரிசி உணவு அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம வந்து மாவு பொருளாக செய்து சாப்பிட்றது தான் தவிர்க்கணும். ஸோ டெய்லி நம்ம வந்து இட்லி தோசை சாப்பிட்றனாலும் வாரத்திற்கு 2-3 நாட்கள் இட்லி தோசை சாப்பிடலாம். அந்த இட்லி தோசைக்காக ரெடி பண்ணக்கூடிய அந்த மாவு ஐட்டம்ஸ் எல்லாம் அப்பப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 2 வாரங்கள் 3 வாரங்கள் வரைக்கும் அதை அப்படியே வச்சு சாப்பிடும்போது நமக்கு உடலில் அது வந்து ஒரு புளிப்புத்தன்மை ஏற்படுத்தி சர்க்கரை நோயை அதிகரிக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவர்கள் அதிகமான நார்ச்சத்து இருக்கக்கூடிய பொருட்களை சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைக்க முடியும். இதை தாண்டி பார்த்தோம்னா ஆவாரை பஞ்சாங்கம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது. அதே மாதிரி அமிர்தவள்ளி கற்பம், நம்மளுடைய ஸ்பெஷல் மெடிசன். சர்க்கரை நோயாளிகளுக்கு உடனடியாக நமக்கு வந்து சுகர் லெவல் ஒரு 10 டேஸில் நல்லா குறையணும் அப்படின்னா அமிர்தவள்ளி கற்பம்ன்ற மெடிசனை கொடுக்குறோம். ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் எந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்கன்றதை பார்த்து அந்த சிகிச்சைகள் எடுக்கும்போது சித்த மருத்துவத்தில் நம்ம கிளினிக்கில் வரக்கூடிய நிறைய நபர்கள் சர்க்கரை நோயிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமாக இருக்காங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு மேலும் ஏதாவது தகவல்கள் தேவைப்படுது அப்படின்னா வீடியோவில் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம கிளினிக் சென்னையில் ஆதம்பாக்கம்ல இருக்குது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.